தமிழ்நாட்டின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றான தினமலர் 75வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒன்றரை நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் வெகுஜன தினசரி இதழியலில் ஒரு பத்திரிகை நீடித்து நிற்பது அவ்வளவு எளிதான விஷயமில்லை. சென்னையில் 1878 தி ஹிந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட அடுத்த சில ஆண்டுகளிலேயே 1882 தி ஹிந்துவின் புகழ்பெற்ற ஆசிரியர்களில் ஒருவராக திகழ்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயரால் தொடங்கப்பட்டது சுதேசமித்திரன். பாரதியார் வரை பங்களித்த பத்திரிகை அது. ஆனால் ஆங்கில பத்திரிகைகளைப் போல நிலைக்க முடியவில்லை. நூற்றாண்டு கடந்த தினசரி என்று ஒன்று தமிழில் இல்லை. ஆனால் முக்கால் நூற்றாண்டை 3 பத்திரிகைகள் கடந்திருக்கின்றன வெகுஜன தளத்தில். முதலாவது 1934 சதானந்தத்தால் ஆரம்பிக்கப்பட்ட தினமணி. இரண்டாவது 1942 சீபா ஆதித்தனாரால் ஆரம்பிக்கப்பட்ட தினத்தந்தி. மூன்றாவதாக இப்போது அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது 1951 ராமசுப்பையரால் ஆரம்பிக்கப்பட்ட தினமலர். தமிழ்நாட்டுக்கு வெளியே, அதாவது இன்றைய கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிறந்த தினமலருக்கு தமிழ் இதழியலில் 2 பெருமைகள் உண்டு. முதலாவது, தமிழ் பேசும் பகுதிகள் யாவும் தமிழ்நாட்டின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நடத்தப்பட்ட மொழி எல்லை போராட்டத்தின் குரலோடு பிறந்த பத்திரிகை அது. இரண்டாவது, தலைநகரங்களிலிருந்துதான் வெற்றிகரமான தினசரிகளை நிலைநிறுத்திட முடியும் என்பதற்கு மாற்றாக கடைக்கோடியிலிருந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தலைநகரம் நோக்கி வந்த பத்திரிகை அது. குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்ற தமிழர்களின் குரலாக ஒலித்த தினமலர் குமரி தமிழ்நாட்டுடன் இணைந்த அடுத்த ஆண்டே தனது அலுவலகத்தை திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றியது. அங்கிருந்துதான் இன்று டெல்லி வரை 12 பதிப்புகளாக விரிந்திருக்கிறது. தீவிரமான தேசியவாத கொள்கை, வலதுசாரி பார்வை, காரசாரமான உள்ளடக்கம், இவையெல்லாம் தினமலரின் அடையாளங்கள். ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு பண்பு உண்டென்றால் தினமலருக்கும் ஒரு பண்பு உண்டு. அது பரபரப்பு. இந்த 75 ஆண்டுகளில் தமிழ் நாளிதழ் வரலாற்றில் 2 விஷயங்களில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது தினமலர். ஒன்று, ஆட்சியாளர்களுக்கு அஞ்சாமல் சாமானிய மக்கள் பிரச்சனைகளை உரத்த குரலில் பேசுவது. மற்றொன்று, தமிழ்நாட்டின் எந்த மூலையில் ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி பதிப்பிப்பது. சரியோ தவறோ தான் நினைப்பதை அஞ்சாமல் பேசுவது தினமலரின் இயல்பு. எண்ணற்ற சர்ச்சைகள், ஏராளமான விமர்சனங்கள், இவற்றுக்கு நடுவில் தனக்கென்று தவிர்க்க முடியாத ஓரிடத்தை உருவாக்கி கொண்டு அச்சு இதழியல் எதிர்கொண்டு வரும் உலகளாவிய பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்தபடி அடுத்தடுத்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு நூற்றாண்டை நோக்கி முன்னகர்கிறது தினமலர். நாய் கட்சியிலமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டுல எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிக்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார் நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கடத்துரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்க நீங்க அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்குட்டியை நீ வீட்டுக்கு கடத்த முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்குட்டியை வீட்டுக்கு கடத்த முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.